நீ எதுக்கு ஒண்ணுக்கு கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆனா எப்படியாச்சும் என்ன மட்டும் காப்பாத்தி விடு. துணையாக இன்னைக்கு பெருமானா சொல்ற மாதிரி கேக்குறீங்களா? இங்க வாங்க, என் கைய புடிச்சுக்கீங்க. இவன் கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா அவன் கண்ணுல படாம புடா வாட்டத்தை ஓடி போயிடலாம். ஏன்டா கிளவாங்க ஓடுற? நாராயணா நாராயணான்னு சொல்லி எனக்கு முன்னால வந்துட்டு இருக்கிறீங்க. நீ யாரு? என்னத்த சேர்ந்தவன்? என்ன சத்தமா பேசுற? ஓ தாய் யாரு, தந்தை யாரு? நீ யாரா? நீ ஐயா யாரு? நீங்க கொடுத்த குடுல தாத்தாவுக்கு கொட்டை 2 பிதிக்கிட்டு யாரா நீ? யாரு? நானா? நான் இந்த வனத்துல சுத்தி வரக்கூடியவன். நாராயணா நாராயணா. உன் பேர் என்னடா? என் பேரு நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? அப்படி ஒருத்தன் பிரபஞ்சத்துல இருக்கிறியா? உனக்கு என்னடா வேலை? இந்த உலகத்தை சுத்தி வருவது வேலை. உலகத்தையே ஒரு நொடியில சுத்தி வர நாரதனாலயா? அப்படியாக இருந்தால் சுனி அவுந்துக்கிச்சா? நாரதன் சொல்றேன். முதல்ல உன்னை பார்க்கிறேன். எனக்கு தாய் யாரு, தந்தை யாரு, நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், ஒரு நந்தவன பூந்தோட்டத்தில் நான் உருவாகி இருக்கிறேன். நான் எப்படி என் பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரியுமா? இந்த தாத்தாவுக்கு ஒரே நெடுக்கூதியா இருக்குது. என்னடா நெடுக்கிறியா? நான் நடுக்கிறேன். எப்படி அடிக்கிறது மட்டும் பாருங்க. இப்ப எப்படி அடிக்கிறது மட்டும் பாருங்க. ஆளு வச்சு அடிக்கிறாங்க. ஆளு வச்சு அடிக்கிறாங்க. ஏண்டா ஒன்னால முடியாததுக்கு என்ன நீ ஆளு வச்சு அடிக்கிறியா? இன்றைய நேரத்தில் என் தாயை பார்த்ததனால்
அரையுங்காலும் 6:45 என் சரசிலே உக்காந்துக்கிச்சான். 6:45 2:15 வந்துருச்சா? அரையுங்காலும் 6:45 என்னடா? 7:30. அது எனக்கு நடக்குதா இன்னைக்கு? இன்னைக்கு உனக்கு நடக்குது 7:30. டேய், ஏடா பயந்து அவனுக்கு என்ன கண்டா? ஐயோ, அப்ப என்ன அங்க ரைசிய பேசி ஒன்றுமில்லை. நீ இந்த உலகத்தையே ஒரு நொடியா சுத்தி வரணும்னு சொல்றேன். ஆமா, முழு உலகத்தையும். நான் என்ன பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். இல்லைங்க, இருங்க. என்ன சொல்றான்? இந்த வயசுல 4 பொண்டாட்டி கட்டிருக்கிறானோ யாரு அவன்? 4 பொண்டாட்டி கிட்ட போகணுமா? 4 மணி அவனுக்கு. நான் பிரம்மச்சாரி. போய் பிடிக்காத தாத்தா. பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாதவனுக்கு. ஆமா, விவாகம் இல்லை. சரிபாகட்டும். பெண்டு பிள்ளைக்கு எந்த தொடர்பும் இல்லாத. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தாய் யாரு, தந்தை யாரு, நான் எப்படி பிறந்தேன் சொல்லலாம். உன்னை மெரிசியா கொண்டு விடுவேன். சொல்லு. என்ன அடிக்காமல் இருந்தால் சொல்லுகிறேன். இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். சொல்லு. சொல்லலாம் தான் அடிப்பேன். எப்படி வா? சொன்ன அடிக்க மாட்டேன். நானும் முதல்ல என் பேரை சொல்லிடுறேன். சொல்லு. என்னுடைய பெயரோ நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் சுத்தக்கூடியவன். சாமி, உனக்கு தெரியாது இல்ல ஒண்ணுமே. அதாவது எனக்கு வாகனம் எது தெரியுமா? என்ன? மேகம். ஆமா, அதாவது மழை பொழிகிறது அல்லவா, அந்த மேகம் தான் எனக்கு வாகனம். சரி, இவ்விடத்தில் இருப்பேன் அவ்விடத்தில் இருப்பேன், சுத்துவது வழக்கம். சரி, அப்படி இருந்தாலும் நான் நாரதனாக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யாரு? சீவ செந்துகளை எல்லாம் பிண்டம் பிடித்து போடக்கூடிய பிரம்மா எனது தந்தை. அப்படி ஒருத்தன் இருக்கிறானா? இருக்கிறான். பிரம்மதேவனா? இருக்கிறான். படைக்கும் கடவுளா? ஆமா. அவனுக்கு மனைவியாகப்பட்டவர்கள் ஒரு நாவிலே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி எனது தாய். அதுக்கு உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அம்மா. என்னது? எனக்கு தாய். தாய் தந்தை. தாய் தந்தை இருவர்களும். என்ன பத்தி சொல்லு. நான் உங்களை பற்றி சொன்னால் சொல்லு. அசந்து விடுவேன். தெரிஞ்சுக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இப்படி வா. சொல்லு. நீங்களோ என் தாய் தகப்பான் பிரம்மா அன்னவர்களால் படைக்கப்பட்டவர்கள். என்னது? நீயும் நானும் அண்ணன் தம்பி. பிரம்மதேவனால் நாம் படைக்கப்பட்டவன். அவர் எனக்கு உயிரை கொடுத்தாரா? அவருக்கு பிள்ளை நீயா? ஆமா. அப்ப நீ மின் பிறந்தவன், நான் பின் படைக்கப்பட்டவன். நீங்க நான் அண்ணன் தம்பியா? எங்க அண்ணன் நீங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பிங்களா? சொல்லி இருக்கிறேன்டா. பொட்ட நாயாக பிறந்தா கூட சொறி பிடிச்சாலும் மற்ற நாயை நான் பண்ணாத கொடுமை செய்வேன். ஒண்ணு பார் ஐயா, பஞ்சக்கல்யாணமாக சபிச்சு விடுவேன். வேணா சாமி. பஞ்சக்கல்யாணம் என்ன தெரிந்தாயா? கழுத. யா தாத்தா, நாயா இருந்தா கூட பரவாயில்ல, கூட்ஸ் வண்டி மாதிரி மாட்டிக்கிட்டு ஆச்சுன்னு தெரியுவேன். பஞ்ச கல்யாணி முடியுமா தாத்தா? அண்ணா நாரதா, என்னை எதுக்காக படைச்சாரு தந்தை பிரம்மதேவன்? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இப்ப இதுவரையிலும் பார்க்கவில்லையா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பதானே காதலியை கேட்கிறேன். இப்பதானே நான் காதலியை கேட்கிற தந்தை பிரம்மதேவன் தான் என்ன படைச்சாருன்னு சொல்லி. எங்க இருக்கிறாரு? தங்களுடைய அரண்மனையில் தான் இருக்கிறார். எந்த லோகத்துல? இதோ சத்தியலோகத்தில். சத்தியலோகம் அதுவோ இருக்கிறது. ஆமா, அந்த சத்தியலோகத்துல இருக்கிறாங்க. இருக்கிறார். அவங்க இருப்பிடும் நாடு அங்கத்தான். ஆமா. சரி, அப்படி இருந்தாலும் நீ நான் சத்தியலோகம் சென்று நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஆனால் எங்க அப்பா அம்மா பார்க்கணும். உன்னுடைய பராக்கிரமம் வீரம், உன்னுடைய பராக்கிரமம் வீரம் புஜபலம் இதுகளெல்லாம் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் போற்றி புகழ வேண்டும். அதற்கிறார் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக வேண்டி நீ வர என்ன வாங்கணும் தெரியுமா? தந்தை இடத்துல. ஆமா, ஒரு ஆணுக்கு ஆணு பிறந்தவனால் தான் எனக்கு அழிவு, மற்றவர்களால் அழிவு என்பது இல்லை என்ற வரத்தை வாங்கிவிட்டு
அப்படி எவன் இருக்கிறான் இந்த உலகத்துல? ஆகாயம் இல்லாத மழை இல்ல, பூமி இல்லாத தேவர்கள் இல்ல, ஒரு தாய் இல்லாத பிள்ளை இல்ல. ஆனா தந்தையினுடைய பாதத்தை தாழ்மையாக படிந்து தாய் தந்தை இருவரிடத்திலே ஒரு பெண்கள் வயிற்றிலே பிறந்தவர்கள் ஆண் வயிற்றிலே ஆணுக்கானா இறந்திருக்கிற அவங்க எடுத்தாருக்கு மடிவுன்னு சொல்லி ஒரு வருத்தம் வாங்கிட்டா இந்த உலகத்தையே நான் படைக்கிறான். தந்தையுடைய வேலையை செய்யணும். உலகத்தையே இந்த உலகமே நானும் நீயும் இனி வணங்க வேண்டிய நமது பாட்டனாகிய பரந்தாமனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அது போல கோயிந்தா. நமக்கு தாத்தா பரந்தாம ஒரு ஆள் இருக்கானா? சரி, நீ சொன்ன மாதிரியே தந்த தாயை பார்த்து இந்த வரத்தை நான் பெற்று வருகிறேன். ஆனா இங்க பார், நமது தந்தைக்கு வேதங்கள் 4. சரி, ருக்கு அசர் சமம் அதர்வனம் 4 வேதம். 4 வேதத்தை கை தன்னுடைய சிரசோட வேதத்திற்கு 5. சரி, உனக்கு 5 முகம். அதாவது உனக்கு இன்றையில் இருந்து பாய்ந்தாலும் பஞ்சமகா சூரன் எனக்கு பேரு. ஆமா, சரி, பஞ்சமகா சூரனாக இருந்தாலும் வேதமும் 5. சொல்லு, போடு உன்னோட கையில் இருக்கக்கூடியது. நான் செய்த வினை, நான் செய்த பாவம், பெண் பிள்ளை இல்லை, சரி, யாரும் இல்லை, இப்பொழுது தம்பியாகி விட்டாய். ஆதலால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன இதுகளெல்லாம் பறித்தால் இந்த சக்தி லோகத்துக்கு அதிபதி நீயே, வைகுந்தத்துக்கு அதிபதி, சரி, வெள்ளியங்கிரிக்கு அதிபதி. உன்னை ஜெயிப்பதற்கு இந்த பூமன் மண்டலத்தில் யாரும் இல்லை. அண்ணா நாரதா, உங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா இத 3ஐயும் பறிச்சுட்டீங்கன்னா இதுதான் பெரிய அடி ஊதியம். என்னடா அடியில் இருக்கும்ல கொச்சி, என்னது பெரிய பராக்கிரமசாலி. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. கீழே குமிட சுடுச்சிய சூத்துல ஊத்துறேன் தெரியும். எந்த குமினோ? இப்படி இந்த இப்படி குமி, இப்படி இந்த பக்கம் திரும்புடா. அறிவு கட்டாரு. இருங்க 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 இரு தாத்தா, கொஞ்ச நேரம் இரு. நீ சொன்னதை நான் செய்யறேன், இவன் சொன்னதை நான் செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதை வாங்கி விட்டால் நல்லா புரிந்துவிடும். சரி, சென்று வருகிறேன். ஆனால் அண்ணா நாரதா, தேவைப்படும் போது அழைக்கிறேன், நீ வந்து என்னை பார்க்கலாம். நான் தந்த தாயை பார்க்க செல்கிறேன். சென்று வருவாய்.